இது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்காத மாடல் தான் சொல்லி தரப்போகிறேன். என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் படிச்சிடலாம். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. அதாவது 6750 ருபீஸ்க்கு 10% இன்ட்ரெஸ்ட்டில் 219 டேஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம இங்கே இயர்ஸ் கொடுத்து போட்டிருப்போம், மந்த் கொடுத்து போட்டிருப்போம். இப்போ டேஸ் கொடுத்தா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து கொடுத்தா எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து கரெக்டாக 6 மந்த்துன்னு கொடுத்தாங்கன்னா அரை வருஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ அது 1/2ன்னு எழுதலாம். இன்கேஸ் 5 மாதம் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த டவுட் யாராச்சும் நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தா யாருமே கேட்கவே இல்லை கமெண்ட்டில். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த சம் முடிச்சிடலாம். இந்த சம் வந்து 2014 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு ஃபார்மில் எழுதிக்கோங்க. I = PNR/100. ஓகேவா? இப்போ இன்ட்ரெஸ்ட்னா கேட்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. பிரின்சிபலோட வேல்யூ வேணது இங்கே 6750. ஸோ 6750 இன்ட்டு என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸு நம்மளுக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது டேஸ் அப்படியே என்ன டேஸ் கொடுத்துருக்காங்களோ அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365 நாள். அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ டேஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு இயருக்கு எவ்வளோ டேஸோ அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் லீப் இயராக நான் லீப் இயரெலாம் கேட்காதீங்க. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுப்போம்? 365 டேஸ் தான் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த 365 டேஸ்ன்னு போட்டுக்கோங்க. பியோட வேல்யூ எழுதியாச்சு, என்னோட வேல்யூ எழுதியாச்சு, ஆரோட வேல்யூ வேணும்னா 10%. நம்ம டோட்டலாக என்ன பண்ணுவோம்? பர்சன்டேஜ்க்கு 100 டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக அந்த 100 டிவைடில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? சரி, மீதி என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். 675 × 219 டிவைடட் பை 365. இப்போ இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணி பாருங்களேன். இதில் பண்ணிங்கன்னா 7 டைம்ஸ் 35 வரும், மீதி 1 3 டைம் வந்து 15 வரும். இங்கே 5 டேபிளில் பண்ணால் 1 டைம் 5 வரும், ரிமைண்டர் 1 3 டைம்ஸ் 15 வரும், ரிமைண்டர் 2 5 டைம்ஸ் வந்து 25 வரும். இப்போ இதை நீங்கள் 73 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைம் வரும், இது 3 டைம் வரும். அப்போ மீதி இருக்கிறது யார் யார்? 135 × 3. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 219 நாளுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறது கிடைச்சிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எந்த ஆன்சருங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.